தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று புதுக்காலம் 15ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். அன்னையாம் திருச்சபை இன்றைய இறைவாசங்கள் வழியாக நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற வாழ்வாக, கிறிஸ்துவிலே பலனளிக்கின்ற வாழ்வாக, பலன் கொடுக்கின்ற, நல்ல கனி கொடுக்கின்ற, நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் நம்முடைய சீடத்துவ வாழ்வு என்பதனை இன்றைய வாசகங்கள் வழியாக குறிப்பிடுகின்றது. இந்த வாசகத்தை நாம் கேட்டு வாழ்வாக்க இறைவாசகத்திற்கு நம்மையே கையளிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவ்விதைகளை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறைகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. இன்று இந்த நற்செய்தி வழியாக இயற்கை நமக்கு, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே விளைச்சலை கொடுக்கின்ற நல்ல விதையாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டிய நிலமாக இருக்க வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துகின்றார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டிலே லௌதாத்தோ சி என்கின்ற ஒரு திருமடல் ஒன்று எழுதியிருந்தார். ஒரு சுற்றுமடல், அது என்சைக்ளிக்கல். இயற்கை, இந்த இயற்கையை நாம் பேணி காப்பதன் கடமை என்ன என்பதை குறித்து எழுதிய இந்த சுற்றுமடலிலே இன்றைய வாழ்க்கை சூழலில் இயற்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இயற்கை வளங்கள் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகிறது, இந்த இயற்கை வளங்கள் கடவுளிடமிருந்து கொடையாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த இயற்கை வளங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு வாழ உகந்த ஒரு இயற்கையாக நாம் விட்டு செல்ல போகிறோமா என்பதனை குறித்து பல்வேறு கேள்விகளை இதில் எழுதியிருந்தார். இயற்கை இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை. இதை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது அந்த சுற்றுமடல் வழியாக திருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. இந்த இயற்கை வழி நாம் இறைவனை அனுபவிக்கின்றோம். இந்த இயற்கை வழி நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை தெரிந்து கொள்ளுகின்றோம், அனுபவிக்கின்றோம். அதோடு கூட இந்த இயற்கை வழி இறைவன் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். விவிலியத்திலே பல இடங்களிலே இயற்கையை மையமாக வைத்த வாழ்வின் பாடங்கள் இருக்கிறது. குறிப்பாக நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறியிருக்கின்ற ஊமைகளில் கிட்டத்தட்ட 14 ஊமைகள், 4 நற்செய்தியிலும் 14 ஊமைகளுக்கு மேல இயற்கையை மையமாக வைத்து, ஃப்ரம் த நேச்சர், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்க, இயற்கையே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு வாழ்வியலின் எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட இந்த விதைப்பவர் ஓமை. விதைப்பவர் ஒரு விதைக்கச் சொல்கின்றார். அவர் விதைப்பவர் இறைவன், விதை இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை சென்று விழுகின்ற இடம் நமது வாழ்வு. அது எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது? பாதை நிலமாக இருக்கலாம், பாறை நிலமாக இருக்கலாம், முட்செடிகள் நிறைந்த நிலமாக இருக்கலாம், நன்னிலமாக இருக்கலாம்.
எப்படிப்பட்ட நிலத்தில் விழுகிறதோ அப்படிப்பட்ட விளைச்சல். ஆக நல்ல நிலமாக, நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டிய நிலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். உழுது உரமிட்டு பாறைகள் பொடிக்கப்பட்டு முச்செடிகள் அகற்றப்பட்டு களைகள் அகற்றப்பட்டு அந்த விதை நல்ல முறையில் அங்கே வேர்விட்டு வளர தேவையான நன்னிலமாக பண்படுத்தப்பட வேண்டும். அதுபோல நம்முடைய வாழ்வும், நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பு வாழ்வும் பண்படுத்தப்பட வேண்டும். இறை வார்த்தை என்கின்ற விதை நமது வாழ்க்கையிலே விழுந்து நல்ல வேரிட்டு நல்லபடியாக வளர்ந்து விளைச்சலை கொடுக்க வேண்டிய நன்னிலமாக இருக்க வேண்டும். இறைவன் இந்த ஊமை வழியாக கொடுக்கின்ற அழைப்பு. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் என் வார்த்தைகள் அவருடனும் இருக்கின்ற பொழுது நீங்கள் நிறைந்த கனி தருவீர்கள் என்று கூறுகின்றார் யோவான் செய்தி 15வது அதிகாரத்திலே. ஆக நான் இந்த திராட்சை செடி, அதனுடைய கிளைகள். ஒவ்வொரு கிளையும் அந்த செடியினுடைய அந்த கொடியினுடைய மெயின் ட்ரங்க்லேருந்து தான் வரும். ஆக அந்த கிளை தன்னுடைய வாழ்விற்கு, தன்னுடைய ஆதாரத்திற்கு, தன்னுடைய தன்னுடைய உயிரிழப்பிற்கு தேவையான அனைத்தையும் அந்த மெயின் ட்ரங்க்லேருந்து எடுத்துக்குது. அதில் தான் அது தங்கியிருக்கும், அதில் தான் அது கிளை விடுகிறது. ஆக எவ்வாறு அந்த திராட்சை கிளையானது திராட்சை கொடியிலிருந்து பிறந்து வளர்ந்து அது கனி தருகிறதோ, அதுபோல நாமும் கடவுளுக்குள் இணைந்திருந்து அவரிலிருந்து வளர்ந்து கிளையாக நாம் கனிதருகின்ற கிளையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் நாம் கடவுளிலிருந்து பெறுகின்றோம் என்றால் நல்ல கனி தருக வேண்டிய கிளைகளாக, கனி கொடுக்கின்ற திராட்சை செடி கிளைகளாக நாம் இருக்க வேண்டும் என இறைவன் அழைப்பு விடுப்பதை அந்த ஒரு ஊமானத்திலிருந்து நாம் பெறுகின்றோம். இன்னொரு ஊமை பார்க்கிறோம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை நல்ல உழுது பண்படுத்தி உரமிட்டு தன்னுடைய விதை விதைக்கிறார். சிறிது நாட்களுக்கு பின்பு வந்து பார்க்கின்ற பொழுது விதை விளைந்திருக்கிறது. அந்த விளைந்த அந்த விதைகளுக்கு மத்தியில், அந்த செடிகளுக்கு மத்தியிலே களைகளும் விளைந்திருக்கிறது. அவர் களைகளை விதைக்கவில்லை, அவர் நல்ல விதைகளை விதைத்தார். களைகளும் விளைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்வு, கடவுள் நம்மை மனிதராகி நம்மை படைத்த பொழுது தன்னுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கின்ற பொழுது தூய்மையான நிலையிலே, பரிசுத்தமான நிலையிலே நம்மை படைத்தார். அதிலே களைகளை நாம் வளர விட்டிருக்கின்றோம். பாவம் என்கின்ற களைகளை வளர விட்டிருக்கின்றோம். அவர் விதைத்தது பாவம் என்கின்ற விதைகள் அல்ல, அவர் விதைத்தது நல்ல விதைகளை. பாவம் என்கின்ற களைகளை நாம் நம்முடைய தவறான சிந்தனையினால், நம்முடைய பாவமான வாழ்விலினால் களைகளையும் விளைவிக்க வைத்திருக்கிறோம். அந்த களைகளை களைந்து நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பது அந்த உவமை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாழ்வியல் பாடமாக இருக்கிறது. நமது வாழ்க்கையிலே நாம் துன்பங்கள் வருகின்ற பொழுது, வேதனைகளும் கவலைகளும் ஏமாற்றங்களும் வருகின்ற பொழுது, அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லையே, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா, என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று பல வேளைகளில் நாம் மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்ற இறை வார்த்தை, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவற்றுக்கு தேவையானதெல்லாம் இறைவன் கொடுக்கிறார். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை அந்த எவ்வளவு அழகாக அணி செய்யப்படுகிற. சாலமோன் ராஜா கூட அப்படி அழகாக அணி செய்யவில்லை, அதை அப்படி அணி செஞ்சிருக்கிறார் கடவுள். ஆக வானத்து பறவைகளுக்கும் வயல்வெளி மலர்களுக்கும் இவ்வாறு அணி செய்கின்ற கடவுள் அவற்றிற்கெல்லாம் மேலாக இருக்கின்ற உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரா? உங்களுக்கு தேவையானதை செய்ய மாட்டாரா? இறைவனுடைய இறை பராமரிப்பிலே வாழ இவ்வாறு கற்றுக்கொள்ளுங்கள் என மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முடிவிலே இறைவன் இவ்வாறு கூறுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகம், இன்றைய 1ஆம் வாசகம் முதலிலே எசாயா ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதுவும் இயற்கையிலிருந்து வருகின்ற ஒரு அருமையான ஒரு பாடமாக நாம் பார்க்கின்றோம். எசாயா ஆகமம் 55வது அதிகாரம் 10-11 இறைவசனங்கள் இவ்வாறு கூறுகிறது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்லுவதில்லை.
அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்கின்றார் கடவுள். இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய அடிமை தனையிலே இழுத்துச் செல்லப்பட்ட பொழுது, தாங்கள் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டு விட்டோமோ, தாங்கள் கடவுளை இழந்து விட்டோமோ, தங்களுக்கு இனி நலவாழ்வு கிடைக்காதா, திரும்பி வரமாட்டோமா என ஏங்குகின்ற பொழுது கடவுள் இறைவாக்கின வழியாக கொடுக்கின்ற செய்தி, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை மீட்டு கொண்டு வருவேன், உங்களை மீண்டும் மீள்குடி அமர்த்துவேன் என வாக்கு கொடுக்கின்றார். இது எங்கனம் நிகழும்? நாங்கள் இங்கே அடிமைப்பட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு ஒன்றுமில்லையே, எங்களை மீட்க வல்லவர் யார் என அவர்கள் புலம்பி தள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அது. எவ்வாறு விண்ணிலிருந்து புறப்படுகின்ற அந்த மழைத்துளி மண்ணை அடைந்து அதை மண்ணை வளப்படுத்தி அந்த விளைச்சலை கொடுக்காமல் அது திரும்பாரோ, அதுபோல என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாது திரும்பி செல்லாது என்கின்றார். வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுகின்றார் இறைவன் என்பதற்கு அந்த மழைத்துளியை மையமாக வைத்து அழகான ஒரு ஊமை வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்தவே பார்க்க. இறைவன் என்னோடு இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன், உங்களை என்னாலும் திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், உங்களை என் கரங்களில் பொதிந்து வைத்திருக்கிறேன், என் கண்ணின் கருவிழி போல இருக்கிறீர்கள் நீங்கள், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், எல்லாவற்றிற்கும் மேலான அன்பினால் உங்களை நான் அன்பு செய்கிறேன், என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதையும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் என்னையே கையளிக்கிறேன். ஆண்டவருடைய வாக்குறுதிகள் இவை, இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்பதுதான் இயற்கை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. அந்த இயற்கை வழி இறைவன் இவ்வாறு நமக்கு வாழ்வியல் பாடங்களை தந்து கொண்டே இருக்கிறார். அவர் கொண்ட அந்த மீட்பின் வாழ்வு நமக்குரியது, நமக்கு மட்டுமல்ல இந்த இயற்கைக்கும் உரியது. அந்த மீட்பினை பெற்றுக்கொள்வதற்கு இயற்கையும் நம்மோடு சேர்ந்து பேருவகை கொள்ளுகின்றது என்பதனை இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இந்த நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக போகும் நாளை, அதாவது நாம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆக நம்முடைய அந்த மீட்பின் நிறைவு நாளை நம்மோடு சேர்ந்து இயற்கையும் எதிர்நோக்குகின்றது என்பதனை இன்றைய 2ஆம் வாசகம் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இயற்கை வழியாக, இந்த கடவுளுடைய கொடையாகிய இந்த இயற்கை வழியாக இறைவன் நமக்கு இவ்வாறு வாழ்வியல் பாடங்களை நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையிலே அவரது இறை பராமரிப்பிலே நாம் எவ்வாறு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இறை வார்த்தையை நாம் எவ்வாறு நம்முடைய சிந்தனை சொல் செயலிலே வாழ்வாக்க வேண்டும் என்பதனை இறைவன் இன்றைய வாசகங்கள் வழியாக தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த மீட்பின் மறைபொருள், பாஸ்கா மறைபொருள், இந்த திருப்பலி நாம் கொண்டாடுகின்ற இந்த ஒவ்வொரு திருப்பலியிலும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இயற்கை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாழ்வியல் பாடங்கள் அங்கே வாழ்வாக்கப்படுகிறது. திருப்பலிக்கு நாம் கொண்டு வருகின்ற அந்த காணிக்கை பொருட்கள் அப்பமும் ரசமும் எதிலிருந்து வருகிறது? கோதுமை, திராட்சை. இந்த இரண்டும் இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற விளைச்சல்கள். இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற இந்த விளைச்சல் மனித உழைப்பிலே கலக்கிறது. அந்த மனித உழைப்பினால் அப்பமாகவும் ரசமாகவும் மாறுகிறது. அந்த அப்பமாகவும் ரசமாகவும் மாற்றப்பட்ட மனித உழைப்போடு இணைந்த இந்த இயற்கையின் கனிகள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இயற்கை வழி மனித உழைப்பு கலந்து இறை ஆசீர்வாதம் கலக்கின்ற பொழுது உன்னதமான திருப்பலி ஆகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வும் இந்த திருப்பலி போல ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை நாம் இறைவனோடு கலக்கின்ற பொழுது அதே பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலினால் இறைவன் நம்மை அர்ச்சிக்கின்றார், நமது வாழ்வை புனிதப்படுத்துகின்றார், நமது வாழ்விற்கு இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் என்னாலும் கிடைக்கச் செய்கின்றார். ஆகவே அந்த இறைவனை இறை ஏற்க வழியாக நமக்கு இவ்வாறு வாழ்வியல் பாடங்களை கற்றுக் கொடுத்து அவரது இறை பராமரிப்பில் நாம் வாழ கற்றுக்கொண்டு அவரது இறை அழைப்பை நமது சிந்தனை சொல் செயலிலே வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நமது வாழ்வை இறைவனது கரங்களில் அர்ப்பணிப்போம். இறை வாழ்வு நமது வாழ்வாகட்டும். ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.